விராட பருவம் இரண்டாம் பகுதி. வணக்கம். இதுகாரம் எனக்கு அளித்த ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து ஆப்பிள் பாட்காஸ்டில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை எழுதுங்கள். எனக்கு ஒரு உந்துதலாகவும் உற்சாகமும் இருக்கும். தொடரலாம். விராட பருவம் இரண்டாம் பகுதி. முதல் பகுதியில் தர்மன் கங்கப்பட்டன் என்ற பெயருடனும், பீமன் நலாயனனாகவும், அர்ஜுனன் பிகன்னலை அதாவது பேடி வேடமும், நகுலன் சகாதேவன் தாமக்கிரந்தி தந்திரிபாலன் என்ற பெயருடனும், பாஞ்சாலி விரக சாதனை என்ற ஒப்பனை பெண்ணாகவும் அங்கே விராடன் அரசவையில் அந்த அரசனுக்கு உதவியாக சேர்ந்தனர். அந்த நேரத்தில் ஒரு நாள் தளபதி கீசகன் அதாவது விராடன் மைத்துனன் அங்கே வந்து சேர்ந்தான். அவன் இருப்பதால் விராடனுக்கு பயமில்லாமல் ஆட்சி செய்ய முடிந்தது. அவன் நேராக சகோதரியை பார்க்க அந்த பொண்ணு சென்றான். அந்த நேரத்தில் பாஞ்சாலியையும் பார்த்தான். அவன் உடனே தன் சகோதரி சுபத்திரியிடம், இவளை என்னுடைய அரண்மனைக்கு அனுப்பு என்று சொன்னான். பாஞ்சாலி, எனக்கு 5 கணவன்மார்கள் உள்ளனர். அவர்கள் கந்தர்வர்கள். அவர்களை பார்க்க முடியாது. தேவைப்பட்டால் எப்படி வருவார்கள் என்று கண்டுபிடிக்கவும் முடியாது என்று சொன்னார். உன் எண்ணத்தையும் மாற்றிக்கொள் என்று சொன்னார். அன்று இரவு பீமனிடம் போய் இந்த விஷயத்தை சொன்னார். பீமன் 1 மாதம் பொறுத்துக்கொள் என்று சொன்னான். மறுநாளே அந்த கீசகன் சகோதரியான சுபத்திரை காலில் விழுந்து, அவளை எப்படியாவது என் அரண்மனைக்கு அனுப்பு என்று சொல்ல, சகோதரியும் அவன் மேல் இறக்கப்பட்டு பாஞ்சாலி அதாவது விரக சாதனையிடம் போய், நீ அவனுக்கு பழங்களை கொடுத்து விட்டு வா என்று சொன்னாள். அந்த விரக சாதனை மறுக்க, நீ வேலைக்காரி, நான் சொன்னால் செய்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னாள். அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே அவள் பாஞ்சாலி ஓடினாள். எப்படி துச்சாதனன் வந்த பொழுது ஓடினாலோ அதே மாதிரி விராடன் காலில் போய் விழுந்தாள். என்னை காப்பாற்றுகள் என்று சொன்னாள். கீசகன் உடனே இவள் தாசி என்று விரட்டினான். இவள் கணவன் முன்னாலே அவளை காலால் எத்தினான். என்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என்று கூறினான். அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே இந்த விரக சாதனை சூரியனை வேண்டுகிறாள், அதாவது பாஞ்சாலி. அந்த பாஞ்சாலி சூரியனை வேண்ட சுழற்காட்டு வீசுகிறது. கீசகனை தூக்கி வாயிலில் போடுகிறது. பாஞ்சாலி இரவு பீமனிடம், இந்த உலகத்திலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன்? நான் துருபதன் மகள். கட்டிய கணவன் முன்னாலேயே ஒரு நீசன் என்னை உதைக்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொன்னாள். அப்பொழுது பீமன், அவனது ஆசைக்கு இணங்குவது போல் எனக்கு நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னார். மறுநாள் விரக சாதனையும் கீசகன் இச்சைக்கு அடங்குவது போல் இணங்கினாள். உடனே நீ நடனசாலைக்கு வா என்று சொன்னார். விரக சாதனையும் அவனது நடனசாலைக்கு செல்ல அங்கே கீசகன் வந்து நின்றார். அந்த நேரத்தில் உடனே பீமன் அவனை மற்போர் புரிந்து அவனை அடித்து கொண்டு அவனை உருக்குலைந்து போக சென்றார். அவன் பின்னாலே 101 பேரும் உபகீசவர்கள் என்று சொல்லப்படும் 101 பேரும் வந்தனர். அண்ணனுக்கு ஈமக்கிரியை செய்யும் போது நெருப்பில் இவளை போட நினைத்தார்கள். அந்த கொடூரத்தை நினைத்து பாஞ்சாலி சத்தம் போட்டாள். பீமன் வந்து 2 பேராக அவர்களை அடித்தெடுத்து கொன்றான். இந்த கீசகனும் உபகீசகர்கள் என்று சொல்லப்படுகிற 101 பேரும் இறந்ததை விராடன் காதுக்கு எட்டியது. அந்த பெண்ணை அனுப்பிவிடுங்க என்று சொன்னான். ஆனால் விரக சாதனை, கொஞ்ச நாள் பொறுத்து கொள்ளுங்கள், நானே போய் விடுகிறேன் என்று சொன்னாள். அதே நேரத்தில் துரியோதனன் சும்மாவாக இருப்பான். அவன் பீமனால் தனக்கு எப்படி அழிவு நேரும் என்று தெரிந்து வைத்து கொண்டிருந்தான். ஒரு இரும்பு பொம்மை செய்து கையால் குத்தி மல்யுத்தம் செய்து கொண்டிருந்தான். தினசரி ஆட்களை விட்டு அவர்களை தேடச் சொல்லுவான். 3வதாக தாத்தா பீஷ்மர், குரு துரோணர் எல்லோரிடமும் கேட்டுக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் பீஷ்மர், நான் ஒரு குழு தருகிறேன். எங்கே விடாமல் மழை பெய்கிறதோ, நாடு செழிப்பாக இருக்கிறதோ, பசுமை எங்கே இருக்கிறதோ அங்கே பஞ்சபாண்டவர் இருக்கலாம் என்று சொன்னார். இதை ஒற்றன் கேட்டு, அந்த ஒரே ஒரு நாடு விராட நாடு தான். இதுக்கு நடுவில் கீசகன் கொல்லப்பட்ட அந்த செய்தி துரியோதன் காதுக்கு எட்டியது. 1000 யானை பலம் கொண்ட
4 பேர்கள்லாம் உலகத்தில் உள்ளன. பீமன், கீசகன், ஜராசந்தன், இடும்பன். கீசகன் கொல்லப்பட்டால் என்றால் அங்கே பீமன் இருப்பான். உடனடியாக மாடு கண்டுகளை மேய்ப்பது போல் பிடிப்பது போல் விராட நாட்டுக்கு கிளம்பிவிட்டார். அப்போது மல்லர்களை கொண்டு குவித்து கொண்டிருந்தார். அங்கே கங்கப்பட்டர் மல்லனை, அதாவது பீமனை அனுப்புங்கள் என்று சொல்ல, விராடன் பீமனை அனுப்பி போர்க்களத்தில் பீமன் எல்லோரையும் கொண்டு குவித்தான். துரியோதனன் விராடனை தன் கெற்காலில் பிடித்து இழுத்து கொண்டு சென்றான். பின் துரியோதனின் துரத்தி பிடித்து அந்த விராடனை பிழைக்க வைத்தான். ஆனால் தர்மன் துரியோதனை மன்னித்து அனுப்பிவிட்டான். மறுநாளே துரியோதனன் சகுனி, துரோணர், பீஷ்மர் புடைசூழ போருக்கு புறப்பட்டு வந்தார். அந்த நேரத்தில் விராடன் தன் மகனான உத்தரகுமாரனை பார்த்து, உத்தரகுமாரா, நீ போருக்கு கிளம்ப வேண்டும் என்று சொன்னான். அதுக்கு உத்தரன், எனக்கு தேர் ஓட்ட ஆள் வேண்டும் என்று சொன்னான். பிருகநலை தேர் ஓட்டுவான், அவனை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பிருகநலை தேர் ஓட்ட உத்தரகுமாரன் போருக்கு கிளம்பினான். அந்த படையை பார்த்தனும், தேரை திருப்பு பிருகநலை, நான் அந்தப்புறத்துக்கே போய்விடுகிறேன் என்று சொன்னான். இதை பார்த்து கௌரவ படையை சிரிக்கிறது. அந்த நேரத்தில் அர்ஜுனன் எதிர்த்தாமல் உள்ள மன்னி மரத்தில் அவர்கள் ஆயுதங்களை ஒளித்து வைத்திருந்ததை பார்த்தார். அந்த ஒளித்து வைத்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆடைகளை மாற்றிக்கொண்டான், உருமாறினார். இதை பார்த்து பீஷ்ம பிதாமகரும் துரோணரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். கௌரவ படையும் குறைந்து போகின்றது. ஆகால் அர்ஜுனன் வந்துவிட்டான் என்று சொன்னார். பின் அர்ஜுனன் 3 முறை சுற்றி 4ஆம் பக்கமும் அடித்தான். அதை பார்த்து கர்ணன் ஓடிவிட்டான். துரியோதனன் மயங்கி விழுந்தான். அந்த துரியோதனன் கிரீடத்தை எடுத்துக்கொண்டு மறுபடியும் உருமாறி தேர் ஓட்டி அரண்மனைக்கு சென்று விட்டான், உத்தரகுமாரனும் பிருகநலையும். அதை பார்த்து விராடன், என் மகன் ஜெயித்து விட்டான் என்று கூறினான். உடனே தர்மன், பிருகநலையால் தான் அவன் ஜெயிக்க முடிந்தது என்று சொன்னான். உடனே தர்மனை அடித்தான் விராடன். ரத்தம் பீறியது. ஒரு துணியால் துடைத்தான் பாஞ்சாலி. ஒவ்வொரு துளியும் அத்தனை ஆண்டுக்கு சமம். அத்தனை ஆண்டுகள் இந்த நாடு மழை இல்லாமல் நசிந்து போகும் என்று சாபம் கொடுத்தாள் விரகசாதனி. விராடனை வீழ்த்திவிட்டு அவனை கொண்டு விட்டான்னு சொன்னால் தர்மனுக்கு கூடாது, நன்றி மறத்தல் கூடாது என்று சொல்லிவிட்டான். எல்லோரும் சேர்ந்து அரண்மனைக்கு வந்தனர். அந்த நேரம் பார்த்து கண்ணனும் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான். மீண்டும் துரியோதனும் ஆட்களை அனுப்பினார்கள். இத்துடன் விராட பருவம் நன்றாக முடிந்தது. அடுத்த பருவம் தொடங்க ஆரம்பித்தது, உத்தியோக பருவம். இந்த உத்தியோக பருவத்தில் சஞ்சயன் தூது, உலூகன் தூது, கிருஷ்ண தூது என்ற தூது படலம் ஆரம்பித்தது. வணக்கம்.